தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளை உண்டாக்கினவரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவருமாயிருக்கின்றவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையிலே உம்மை ஆராதனை செய்யும்படியாய் வீடுகளிலே அமர்ந்து தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஆண்டவர், இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தல்களை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராய் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்பொழுது நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், கேட்கப் போகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நம்முடைய தெய்வீக பிரசுதாரத்தை முழுவதும் எங்களோடு கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாகவும் நம் வீடுகளிலே இருக்கின்ற இடங்களிலே நம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 271வது பாடல், ஹிம் நம்பர் 271, நம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார். தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டு கண்மாலை, யார் என் தீட நம்பிக்கை, குற்றத்தை சுமந்தோர் யார், தெய்வ நேசம் தந்தோர் யார். தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டு பலன் யார், ஆத்துமத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதிமான், யாரால் தெய்வ பிள்ளை நான். தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டு கஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு ஆனோர் யார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்போர் யார், நான் சாகையில். தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டு இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே. நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள். தெய்வ ஆட்டுக்குட்டியை, தெய்வ
அன்புக்குரியவர்களே, இன்று ஆராதனையிலே பங்கேற்றிருக்கிறதான உங்கள் அனைவரையும் இறைமைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கடவுள் நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. நின்ற வண்ணமாகவே இருந்து நாம் கடவுளை தொடுவோம். தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76 இரண்டாவது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாங்கள் எழுந்து எங்கள் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தோம், இனி உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமூகத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு ராமல். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். பாவறிக்கைக்கு துணையாக கீர்த்தனையிலே 156வது பாடல், கீர்த்தனை எண் 156. நாம் அனைவரும் ஜபசிந்தையோடு குளிர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஐயா, நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயா, நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். உள்ள
கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் நான் வருவேன் என்று. உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் நான் வருவேன் என்று. இல்லேன் தெள்ளும் முதிரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தேன். இல்லேன் தெள்ளும் முதிரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு ஈந்து சுத்திகரித்து என்னை அரவணையும். ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு ஈந்து சுத்திகரித்து என்னை அரவணையும். மனம் தேற்றிக் கொண்டேன் முந்தம் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தேன். மனம் தேற்றிக் கொண்டேன் முந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். நம் அனைவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கையை இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 56 வசனங்கள் 1 தொடங்கி கடைசி வரை வாசிக்க கேட்போம். தேவனே, எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படாதிருக்கிற நாளிலே உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சலை தேவரீர் என்னில் இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில்
என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பேரோ என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 23 வசனங்கள் முடிய. 1 சாமுவேல் 22:12 முதல் 23 முடிய. அப்போது சவுல் அகிதூபின் குமாரனை கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்போது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாய் எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரியத்திரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாக இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாக இருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என்மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரின் எவன்மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளை எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்தில்லை என்றான். ராஜாவோ அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தண்டனையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவள் கையும் தாவீதோடு கூட இருக்கிறது, அவன் ஓடிப்போகிறதை அவள் அறிந்திருந்தோம், அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்போது ராஜா தேவகை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். யோதேமியனாகிய தேவக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் ஏபத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்கள் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டை கருக்கினாலே வெட்டி போட்டான். அகிதூப்பின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேரில் ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்போது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதேமியனாகிய தேவனுக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். உன் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான், நீ என் ஆதரவில் இரு என்றான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18 வரை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11லிருந்து 18 வரை. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுதிருப்பேனாக. அவரால் உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவை அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தமும் உண்டாக்காதிருப்பானாக.
கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடனே கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோனை பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகள் மேய்ப்பாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆவது தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளைய வயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுனாய் இருக்கும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்திய போது என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தது. நாம் இருக்கின்ற இடங்களிலே ஜெபசந்தியோடு கூடிருந்து கீர்த்தனையில் 329வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 329. என்னை தியாகிக்க ஏவும் உன்னணல் மூட்டிடுவாய். என்னை தியாகிக்க ஏவும் உன்னணல் மூட்டிடுவாய். இந்நீலம் தன்னில் மாளும் மனு மக்கள் மீட்பிற்காக வறுமை வன்கடன் வியாதி குருட்டாட்டம் கட்சி கடும் அறிவீனம் அந்தகாரம்
வறுமை வன்கடன் வியாதி உருட்டாட்டம் கட்சி கடும் அறிவீனம் அந்தகாரம் மறுமூடி மக்கள் வாடும் தருணம் இக்காலமதார் மறுமூடி மக்கள் வாடும் தருணம் இக்காலமதால் குருநாதா உனதன்பை அருள்வாய் அடியேனுக்கே. ஆண்டவா உன்றன் சேவை அடியேனர்ப்பணம் செய்ய தூண்டும் உன்னாவி அருள்வாய். அருமை இரட்சகா உன்றன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரச்சேலுவை அருமை இரட்சகா உன்றன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரச்சேலுவை சர்வமும் கண்ட என்றன் இருதயம் நைந்துருகி சர்வமும் கண்ட என்றன் இருதயம் நைந்துருகி வெறும் பேச்சாய் நின்றிடாமல் தருணம் எனையே தந்தே. ஆண்டவா உன்றன் சேவை அடியேனர்ப்பணம் செய்ய தூண்டும் உன்னாவி அருள்வாய். உலகே உனதாயினும் தலை சாய்க்கத்தாவில்லாமல் நலமே பூரிந்து தேறிந்தாய். உலகே உனதாயினும் தலை சாய்க்கத்தாவில்லாமல் நலமே பூரிந்து தேறிந்தாய். எல்லாம் தூரந்து யான் முன் நல்லாவி கொண்டுழைக்க எல்லாம் தூரந்து யான் முன் நல்லாவி கொண்டுழைக்க வல்லாவூனின் சிலுவை அல்லால் வழி வேறுண்டா. ஆண்டவா உன்றன் சேவை அடியேனர்ப்பணம் செய்ய தூண்டும் உன்னாவி அருள்வாய். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேச வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, நான் அல்ல, என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய சிலுவைக்கு நேராய் நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரியவர்களே, இன்று ஆராதனையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன்.
ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தை கடவுள் தந்தருடுவாராக. இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு Ordained Ministry Marked by the Wounds of Christ. அருட்பொழிவு அல்லது குருத்துவ பணி கிறிஸ்துவின் காயங்களில் அடையாளம் காணுதல். அபிஷேகம் பெற்ற திருப்பணி அல்லது குருத்துவ பணி கிறிஸ்துவின் காயங்களில் அடையாளம் காணுதல். ஆண்டவருடைய அருட்பொழிவு திருப்பணி அல்லது குருத்துவ திருப்பணி என்பது கடவுள் அவருடைய திருப்பணியை செய்ய அவருடைய திருவுள சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுக்கின்றார். இந்த ஆயர்பணி அல்லது குருத்துவ பணி அல்லது அபிஷேகம் செய்யப்பட்ட திருப்பணி என்பது கடவுளுடைய அழைப்பு இல்லாமல் இந்த திருப்பணியை ஒருவராலும் செய்ய முடியாது. இந்த அபிஷேகம் பெற்ற திருப்பணி என்பது கடவுளின் அழைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதுதான் எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த கனமான ஊழியத்தை செய்ய ஆரோனை போல அடைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனாலும் செய்ய முடியாது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய இந்த திருப்பணியை செய்ய அழைப்பு இல்லாமல் ஒருவராலும் இந்த திருப்பணியை செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த அபிஷேகப்பட்ட திருப்பணி என்பது அழைப்பு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வீதிக்கொரு ஆலயங்கள், வீதிக்கொரு பாஸ்டர்கள் என்று சொல்லி அருட்பொழிவை வியாபாரமாக விலைக்கு விற்கப்படுகின்றன. இன்றைக்கு பல இடங்களிலே நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் அருட்பொழிவு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அருட்பொழிவை இன்றைக்கு வியாபாரமாக விற்கப்படுகின்றன. இன்றைக்கு அப்படி அருட்பொழிவு பெற்றவர் என்று மக்கள் நம்புகிற எந்த நபரும் மக்கள் எதிர்பார்ப்பது குறி சொல்லுகின்ற ஒருவராக இருக்க வேண்டும், அல்லது அந்நிய பாஷை பேசுகிறவராக இருக்க வேண்டும், அல்லது பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று இன்றைக்கு மக்கள் தவறாக அவர்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அபிஷேகம் பெற்ற ஊழியமோ? அல்லது இவர்கள்தான் அருட்பொழிவு பெற்ற ஊழியக்காரர்களா? இது ஒரு பக்கம் இருக்க, மறுபுறத்திலே அருட்பொழிவு பெற்று அழைக்கப்படும் அல்ல போதகர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வேலையிலே அரசாங்கத்திலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால்
நாங்கள் அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். வேலை பார்க்கிறவர்களாக இருப்பார்கள், நல்ல பதவியிலே அமர்ந்திருப்பார்கள், நல்ல பணம் மற்றும் செல்வாக்கு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த அருட்பொழிவு ஊழியம் என்று சொல்லுவதை வசதி வாய்ப்புகளுக்காக இன்றைக்கு பயன்படுத்துகின்ற கூட்டங்கள் அதிகமாய் உண்டு. நாங்கள் அருட்பொழிவு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அருட்பொழிவை தங்களுடைய வசதிக்காக, தன்னுடைய புகழுக்காக, தங்கள் பெருமைக்காக இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அநேக கூட்டங்கள் நம்மிடையே உண்டு. ஆகவே ஒரு அருட்பொழிவு பெற்று ஒரு குருத்துவ பணி செய்யக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். குருத்துவ பணி அல்லது அருட்பொழிவு பெற்று திருப்பணி என்பது துன்பப்படுகின்ற ஒரு ஊழியம். அருட்பொழிவு திருப்பணி என்பது துன்புறும் ஊழியம் அல்லது துன்புறும் திருப்பணி என்று சொல்லலாம். சாக்ரிஃபைஸ் அல்லது சஃபரிங் மினிஸ்ட்ரி இஸ் த ஆர்டெயின்ட் மினிஸ்ட்ரி. அருட்பொழிவு ஊழியம் என்பது துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கின்ற ஊழியம்தான் உண்மையான அருட்பொழிவு பெற்ற திருப்பணி. கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி தவறான விதத்தில் போகின்ற பொழுது மீண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் எரேமியாவை அபிஷேகம் செய்து அழைக்கின்றார். கடவுளை விட்டு கடவுளுடைய கட்டளைகளை மீறி தூரமாய் போன அந்த இஸ்ரவேல் மக்களை மீண்டும் அவர்களை பண்படுத்தும்படியாய் கடவுள் எரேமியாவை தெரிவு செய்து ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்க புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எகிப்து தேசத்தில் அடிமையிலாய் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அடிமையிலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, 2ஆம் முறை அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாய் கடவுள் எரேமியா தீர்க்கதரிசியை அபிஷேகப்படுத்துகின்றார். இந்த தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் 2வது முறை நேபுகாத் நேசார் சிறைச்சாலைக்கு இந்த மக்களை அழைத்துச் செல்லுகிற பொழுது இந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாய் ஒப்படைக்கின்ற ஒரு தீர்க்கம்தான் எரேமியா தீர்க்கதரிசி. எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசி சொன்னார்கள். எரேமியா தீர்க்கதரிசி ஒருவர் மாத்திரம்தான் மக்கள் சிறையிலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது மக்களோடு கூட சிறைக்கு சென்று துன்பத்தை அனுபவித்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் அது எரேமியா தீர்க்கதரிசி ஒருவர் மாத்திரம்தான். ஆகவேதான் அவருக்கு வீப்பிங் ப்ராஃபிட் என்று சொல்வார்கள். துன்பப்படுகிற, துக்கப்படுகிற, வேதனைப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். இந்த தீர்க்கதரிசி, அதாவது அருட்பொழிவு பெற்ற இந்த தீர்க்கதரிசி மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது ஏதோ தூரத்தில் வேடிக்கை பார்த்து நின்று கொண்டு இல்லாமல், மக்கள் சிறைக்கு துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது மக்களோடு கூட சேர்ந்து அவரும் சிறைக்கு சென்று மக்களோடு கூட மக்களாய் துன்பத்தை அனுபவித்த ஒரு தீர்க்கம்தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்றால் நாம் பார்க்க முடியாது. மக்கள் அழிவில் இருக்கும் பொழுது மக்களுக்காக புலம்புகின்ற தீர்க்கன், மக்களோடு கூட சிறையிலே துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு தீர்க்கன், மக்கள் துன்புறும் பொழுது மக்களோடு சேர்ந்து அவரும் துன்பத்தை அனுபவிக்கின்றார். இதுதான் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம்
8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நீங்கள் வீடுகளுக்கு சென்று வாசித்து பாருங்கள். எரேமியா திரு புத்தகம் 8ஆம் அதிகாரம் இந்த 15ஆம் வசனத்திலிருந்து தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறான். இந்த 15 பார்க்கிற பொழுது, நாங்கள் சமாதானத்திற்காக காத்திருந்தோம், எங்களுக்கு சமாதானம் கிடைக்கல, ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் ஆரோக்கிய காலத்துக்காக காத்திருந்தோம், ஆனால் எங்களுக்கு ஆபத்து வந்தது என்று சுட்டி காட்டிவிட்டு தீர்க்கன் புலம்புவான், நாங்கள் சஞ்சலத்திலே ஆறுதல் அடைந்து பார்த்தும் என் இறுதியும் பலட்சியமாக இருக்கிறது. இதோ சியோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமார்த்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் சுரூபங்களினாலும் அந்நிய மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்றார். இதே தொடர்ந்து வாசித்துக் கொண்டு இருக்கிற போது தீர்க்கன் சொல்லுவான், என் ஜனமாகிய குமார்த்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 21 சொல்லுவார், என் ஜனமாகிய குமார்த்தி காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கருத்தறுத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்து கொண்டது. கிளியாத்தில் பிசன் தைலம் இல்லையோ, ரணவயத்தின் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் ஜனமாகிய குமார்த்தி இன்னும் சுகமடையாமல் போனாள் என்று சொல்லி அபிஷேகம் பெற்ற திருப்பணி மக்கள் துன்பப்படுகிற பொழுது தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறவன் அல்ல, மக்கள் துன்பப்படுகிற பொழுது அந்த மக்களுடைய துன்பத்திலே தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு அவன் சொல்லுகிறான், நானும் கருத்து போனேன். நீ மக்கள் கருத்து போகிற பொழுது நானும் உங்களைப் போலவே கருத்து போனேன். திகைப்பு என்னை பிடித்து கொண்டது. என் ஜனமாகிய குமார்த்தியை காயங்களை யார் சுகமாக்குவார்கள்? மக்களுக்காக புலம்புகின்றவனாக மக்களுடைய துன்பத்தில் பங்கேற்கின்றவன் தான் அபிஷேகம் பெற்று குருத்துவ பணி செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு அருட்பொழிவு ஊழியம் என்பது அயன் களையாம நடக்க முடியாம அப்படியே நின்று கொண்டு செய்கிற ஊழியம் அருட்பொழிவு ஊழியம் அல்ல, சிம்பத்தி. இனி நிறைய ஊழியங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு எப்படி தெரியுமா? சிம்பத்தி. யாருக்காவது ஒரு ஆபத்து ஏற்பட்ட தூரத்தில் பார்த்து பாவம் படிப்பட்டு போச்சு, இது சிம்பத்தி. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் அப்படி அல்ல, எம்பத்தி. எம்பத்தி எப்படின்னு சொன்னா, மக்கள் துன்பப்படுகிற போது துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு மக்களோடு கூட சேர்ந்து மக்களை துன்பத்தை அனுபவிப்பதுதான் எம்பத்தி மினிட்ஸ். இதுதான் அருட்பொழிவு பற்றி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், என் மக்கள் துன்பப்படுகிற பொழுது நானும் துன்பப்படுகிறேன். ஆகவே அருட்பணி அல்லது அபிஷேக பண்ணற்ற அருட்பொழிவு ஊழியம் என்பது அயன் களையாமல் தூரத்தில் நின்று வசதி வாய்ப்புகளோடு கூட வாழ்வது அருட்பொழிவு ஊழியம் அல்ல. மக்களோடு கூட மக்களாக சேர்ந்து துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கக்கூடிய ஊழியம் தான் அருட்பொழிவு பெற்ற ஊழியம். அதுதான் இங்கு எரேமியா தீர்க்கதரிசி செய்தார். ஒருவேளை நாம் அருட்பொழிவு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பலனற்ற மக்களுக்காக, உதவியற்ற மக்களுக்காக, அழிவில் இருக்கிற மக்களுக்காக, வேதனையும் பாடுகளையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக அவர்களோடு கூட சேர்ந்து அவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாய் ஏற்று யார் ஒருவர்கள் பணியாற்றுகிறார்களோ அவர்கள் தான் கடவுளால் அபிஷேகம் பெற்ற ஊழியர் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் உண்டு, அபிஷேகம் பெற்றுக்கொண்டு சொல்லுகின்றிருக்கு. அநேகர் வீதிக்கு ஒரு ஆலயங்கள், தெருவுக்கு ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் வசதி வாய்ப்புகளுக்காக, பெருமைக்காக, பணத்துக்காக, செல்வத்துக்காக, பதவிக்காக, ஆடம்பரத்துக்காக இன்றைக்கு நாங்கள் அருட்பொழிவு பெற்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அருட்பொழிவு பெற்ற ஊழியம் அல்ல. மக்கள் தெருக்களிலும் வீதிகளிலும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கோவிட்-19 வியாதியை, தொத்து வியாதியானது நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய வீடுகளிலும், தெருக்களிலும், வீடுகளிலும் எத்தனை மக்கள் பாடுகளையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அவர்கள் துன்பங்களிலே பங்கேற்கிறவர் தான் அபிஷேகம் பெற்று திருப்பணி ஊழியத்திற்காக கடவுள் அவர்கள் அழைத்திருக்காக. இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டேன் என்று சொல்வது தவறான அழைப்பல்ல. வேதம் சொல்லுகிறது, கனமான ஊழியத்திற்கு உண்மையாக அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனாலும் இந்த திருப்பணியை செய்ய முடியாது என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் பலனற்று இருக்கிற தாவீது, பலத் பெற்றிருக்கிற சவுல். இந்த பலனற்று இருக்கிற தாவீதுக்கு அங்கிருக்கிற ஆசாரியர்கள் சவுலுக்கு சப்போர்ட் பண்ணாம
தாவீதை காப்பாற்ற வேண்டும் என்று தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால, பலவீனமாய் இருக்கிற தாவீதின் பக்கமாய் அன்றைக்கு அபிஷேகம் பண்ண ஆசாரிகள் இருந்த காரணத்தினால சவுல் கட்டளை கொடுக்கிறான். மிக அழகான கட்டளை கொடுக்கின்றான். எல்லாரையும் அழைத்து எல்லா ஆசாரியர்களையும் கொன்று போடுங்கள் என்று சொல்லுகின்றான். பலவீனமாய் இருக்கிற ஒருவருக்கு ஊழியம் செய்கிற பொழுது அவருக்கு கிடைக்கப்பட்ட பரிசு என்ன? உயிரோடு கூட அவரை கொன்று போடுங்கள், எல்லா ஆசாரியர்களும் கொன்று போடுங்கள் என்று கட்டளை கொடுக்கின்றான். அருட்பொழிவு பெற்ற ஊழியம் பலனற்று இருக்கிற மக்களோடு கூட, தேவையோடு கூட இருக்கிற மக்களோடு கூட, உதவியில் இருக்கிற மக்களோடு கூட நாம் இணைந்து அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, தண்டனைகளை சந்திக்க நேரிடும். அதுதான் அருட்பணி, திருப்பணி. இன்றைக்கு மிக உதாரணமாய் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரிசா பகுதியில் ஆண்டவருக்கென்று திருப்பணி செய்த, அபிஷேகப்பட்ட திருப்பணி செய்த டாக்டர் கிரஹாம் ஸ்டைன். அந்த கிரஹாம் ஸ்டைன் அங்க இருக்கிற மக்களுக்கு திருப்பணி செய்ததுனால அன்றைக்கு தேவைகளோடு கூட உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலையே இல்லை என்று சொல்லி ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு அடிமைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு மருத்துவ பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு கூட அந்த கிரஹாம் ஸ்டைன் கொடுக்கப்பட்ட பரிசு என்ன தெரியுமா? அங்க இருக்கிற சமயவாதிகள், ஒரிசா பகுதியில் இருக்கிற இந்துத்துவாக்கள் அனைவரும் சேர்ந்து அவரை உயிரோடு கூட கொளுத்தி எரித்தார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி மக்களுக்காக, அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக ஊழியம் செய்கிற பொழுது தீயில் எரிக்கப்பட்டார்கள். ஒருவேளை இப்பொழுது நடந்து கொண்டு சற்று முன்பு நாம் பார்த்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய கண் முன்பாக வாழ்ந்த ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் செய்த தவறு என்ன? அவருடைய அருட்பணி திருப்பணியை, அபிஷேகப்பட்ட திருப்பணியை மலைவாசி மக்கள் மத்தியிலே அவர் விழிப்புணர்வு கொடுத்து அவருடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்காக தன்னை அர்ப்பணித்து இரவு பகல் என்று பாராமல் அடிமைப்பட்டு தள்ளப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு இருக்கிற மக்களோடு கூட இணைந்து பணி செய்த காரணத்தினாலே அவரை சிறையிலே வைத்து அவரை சாகடித்த சம்பவத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி என்பது ஆடன் கலையாமல் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து பரிதாபம் செய்து ஏழை எளிய மக்கள் சம்பாதிக்கிற கொள்ளை பணத்தை நான் சம்பாதித்துக் கொண்டு இந்த உலகத்தில் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அபிஷேக திருப்பணி கொடுக்கப்படவில்லை. அடிமையிலும் துன்பத்திலும் பாடுகளையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களோடு கூட சேர்ந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த மக்களுடைய வாழ்வுக்காக யார் ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அதுதான் அபிஷேகப்பட்ட திருப்பணி. ஒருவேளை நம்முடைய திருப்பணியில அப்படிப்பட்ட பாதிப்புகள் நாம் சந்திக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி வெறும் தேவையற்ற ஒன்று. அபிஷேகம் பெற்ற குருத்துவ பணி அப்படிப்பட்ட மக்களுக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டுதான் உண்மையாக ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி. ஒருவேளை வாசிக்க கேட்ட 2ஆம் பாடத்தில் கலாத்தியர் புத்தகத்தில் பவுலடிகளார் மிக அழகாக எழுதுகின்றார். அதாவது ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். மிக அழகாக சொல், கிறிஸ்துவோடைய சிலுவையில் அறையப்பட்ட ஊழியம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் அறையப்பட்டார் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம் பாவத்துக்காக மரிச்சாருன்னு. வெறும் பாவத்துக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரல. நம் வேதாகத்தை முழுமையா நீங்கள் வாசித்து பாருங்க. எங்கெல்லாம் மக்கள் தேவைகளோடு கூடியிருந்தார்களோ, பசியோடு கூடியிருந்தார்களோ, பட்டினியா இருந்தார்களோ, வியாதியா இருந்தார்களோ, தேவைகளோடு கூடியிருந்தார்களோ, சிறையில் இருந்தார்களோ, பார்வை இல்லாமல் வாழ்க்கை எழுந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களோடு கூட தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு அடிமையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலைக்காக போராடிய பொழுது அவருக்கு கிடைக்கப்பட்ட பரிசு தெரியுமா? சிலுவை. இதுதான் பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகின்றார். நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுகிறான். அநேகர் விருத்த சேதனம் என்று சொல்லி கிறிஸ்துவ நிமித்தமாய் துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் யூதர்கள் இவர்கள் இந்த விருத்த சேதனத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தில்
12ஆம் வசனத்தில் சொல்லுவார், அவர்கள் தங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாத படிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். அப்படின்னா அருட்பொழிவு என்பது கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆனால் இவர்களோ நீங்கள் கிறிஸ்துவுக்கு பாட அனுபவிக்காதபடி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆண்டுடைய திருப்பணி என்பது அப்படி அல்ல. நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றான். இதைதான் பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது 14ஆம் வசனத்தில் சொல்லுவார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அழகாக சொல்கின்றார். உலகம் எனக்கு மேன்மை பாராட்டியிருப்பனால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படின்னு சொன்னால் ஆண்டுடைய திருப்பணி என்பது சிலுவையிலே அறையப்படக்கூடிய திருப்பணி. இன்றைக்கு ஆண்டுடைய அபிஷேக திருப்பணி சிலுவையில் அறையக்கூடிய திருப்பணியாக அல்ல. இன்றைக்கு அதற்கு மாறாக திருப்பணியானது வித்தியாசமாய் காணப்படுகிறது. செல்வங்களும் பெருமையும் பதவியும் அந்தஸ்து அதிகாரம், இப்படிதான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அபிஷேக பண்ணப்பட்ட திருப்பணி என்பது. அப்படி அல்ல. பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் திருப்பணி என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படியா இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவித்தாரோ, எப்படியாய் காயங்களை ஏற்றுக்கொண்டாரோ, ஆண்டவருக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி என்பது துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கக்கூடிய திருப்பணி. அப்படிப்பட்ட திருப்பணி தான் உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார். கடைசியாய் நாம் வாசிக்க கேட்டு அந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கின்றார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகின்றார். ஆகவே அபிஷேக பண்ணப்பட்ட திருப்பணி என்பது ஆடுகளுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய திருப்பணி. இதுதான் மேய்ப்பனுடைய திருப்பணி. தன்னுடைய ஆடுகள் அழிக்கப்படும் பொழுது அவைகளை காப்பாற்றுவதற்காக தன் வாழ்வையே கொடுக்கின்றது தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி. அல்லது மக்கள் ஆடுகள் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிற போது அவர்களிடத்திலே சுரண்டி நான் மற்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்வது அல்ல, மக்கள் பாடுகளை அனுபவிக்கின்ற பொழுது, மக்கள் துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது அந்த மக்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவன் தான் அபிஷேகம் பற்று திருப்பணி. இதற்கு உதாரணமாக யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இதற்கு நமக்கு முன்மாதிரியான உதாரணம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்வார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுப்பான் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கின்றார், நீ இவர்களை விட என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், இன்னும் பேதுரு விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து கேட்ட கேள்வி இன்னும் அவன் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆயர் திருப்பணியை நம்மால் செய்யவே முடியாது. அபிஷேக திருப்பணி என்று சொன்னால் அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம். ஒருவேளை இந்த ஆயர் திருப்பணி என்பது எளிதான திருப்பணி அல்ல, ஒரு ஆபத்தான திருப்பணி. எனவேதான் ஆண்டவர் பேதுருவின் அர்ப்பணிப்பை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். இதற்கு ஆங்கிலத்தில் இந்த RSV மொழிபெயர்ப்பு மிக அழகாக 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபீட் மை லேம்ப், டென் மை சீப், ஃபீட் மை லேம்ப் அப்படின்னு கொடுத்துருக்கும்.
மேய்ப்பன் தன்னுடைய சொந்தமான அந்த மந்தையில் இருக்கிற குட்டிகளை மேய்ப்பதற்கு அதிகமான சிரமத்தை எடுத்துக்கொள்வார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆடு மேய்ப்பன் போவான், ஆடுகள்லாம் போய் நிற்கும், அந்த குட்டிகளை மாற்ற என்ன பண்ணுவான், பயபக்தியாக எடுத்து தன் தோல் மீது வைத்துக்குவான். அதாவது இந்த குட்டிகள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மேய்ப்பன் அதிகமான சிரமத்தை எடுத்துக்கொள்வான், குட்டிகளை தோல் மீது சுமந்து சொல்லுவான். இது மேய்ப்பனுடைய திருப்பணி. அபிஷேகம் பெற்ற திருப்பணியும் கூட இப்படி பலனற்று இருக்கிற, பலன் இழந்திருக்கிற இப்படிப்பட்ட மக்களை முழுமையாய் பாதுகாக்கக்கூடிய திருப்பணி தான் இந்த திருப்பணி. இதுதான் எசேக்கியேல் தீர்க்க புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்க புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்லுவார், நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை வைத்து புஷ்டியும் மலமுள்ளவைகளை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி நியாயம் செய்வாராம் தெரியுமா? புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழித்துவிட்டு பலவீனமானவைகளை கொண்டு வந்து ஆண்டவர் அவைகளை புஷ்டியும் பலமுள்ளவைகளாய் மாற்றுவார்களாம். இதுதான் ஆயருக்குரிய திருப்பணி, இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி. ஒரு மேய்ப்பென்று சொல்லக்கூடியவன் பலவீனமாய் இருக்கிறவைகளை தேடி கண்டுபிடித்து அவைகளை பலப்படுத்தக்கூடிய திருப்பணி, அவர்களை ஆதரிக்கக்கூடிய திருப்பணி, அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய திருப்பணி, அவர்களுக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கக்கூடிய திருப்பணி தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணியின் முழுமையான திருப்பணியாக. இப்படிப்பட்ட செயல்களை தான் ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு, பராமரிப்பு, கருசனை, இவைகளுக்குரிய அர்த்தம்தான் அந்த ஆங்கிலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டைகளே நம்மை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்வார். ஆகவே மேய்ப்பன் அபிஷேகம் பண்ணப்பட்ட குருத்துவ பணி என்று சொல்லுகிற பொழுது பலவீனமாய் இருக்கிற ஆடுகளை கண்டும் காணாதவர்கள் போல இல்லாமல் அந்த பலவீனமானவைகளை தேடி கண்டுபிடித்து பலமும் புஷ்டியும், அதாவது அநீதியை எதிர்த்து நீதிக்காக போராடுவதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட திருப்பணி, நாட் காம்ப்ரமைஸ். இன்றைக்கு நம்ம காம்ப்ரமைஸ் திருப்பணி சொன்னால் ஆயுடைய திருப்பணியை செய்ய முடியாது. காம்ப்ரமைஸ் அல்ல, எங்கு அநியாயம் நடக்கிறதோ அந்த அநியாயத்தை எதிர்த்து நீதிக்காக குரல் கொடுக்கின்ற திருப்பணி. பலவீனமானவைகளை இன்னும் பலவீனமாய் படுத்துகின்றவர்களை எதிர்த்து பலவீனமானவைகளை கொண்டு வந்து பலப்படுத்தி புஷ்டியும் பலமாய் அவர்கள் உருவாக்குவதுதான் ஆயருடைய திருப்பணி. இதுதான் ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் இந்த திருப்பணிக்காக ஆண்டவர் பிரித்தெடுத்து அபிஷேகம் செய்திருக்கிறார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட குருத்துவ ஆயர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் உண்டு. ஏன் சொன்னால், இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற பெரும்பாலான ஆடுகள் அதாவது புரட்டு உபதேசங்களுக்கு பாதை தவறி சென்று கொண்டிருக்கின்றன. செழுமைக்காக, பணத்திற்காக, செல்வத்திற்காக, தவறான தீர்க்க தரிசனங்களுக்காக, தவறான உபதேசங்களுக்காக இன்றைக்கு ஆடுகள் தவறாக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆடுகளும் இருந்து இன்றைக்கு பணம் சம்பாதிக்க விரும்புகிற ஒரு கூட்டமும் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான போதனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அநேக ஆடுகள் இன்றைக்கும் இப்படிப்பட்டவருக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வெறும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் மாத்திரம் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம், நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கு அதிகம் உண்டு. இவைகளை எதிர்த்து போராடி உண்மையான வழிகாட்டவும், மக்களுடைய துன்பங்களிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கவும், மக்களுடைய வாழ்விலும் துன்பங்களிலும் முழுமையாய் பங்கேற்று அவர்களை வழிநடத்தவும், அவர்களோடு கூட இணைந்து வாழ்வதற்கும் ஆண்டவர்
ஆயர் திருப்பணி, அபிஷேக பண்ண திருப்பணியின் பொறுப்பை இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்காக, நம்முடைய சுக வாழ்வுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, சொத்து சேர்ப்பதற்காக, சுகமாய் வாழ்வதற்காக நாம் குருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது துன்பப்படுகிற மக்களோடு கூட தன்னை இணைத்து கொண்டு துன்பப்படுகிற மக்களுடைய வாழ்க்கையில் பங்கேற்று அவர்களுக்காக நாம் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க பார்க்கும்படியாய் கடவுள் நமக்கு இந்த நாளில் அழைப்பை கொடுத்திருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை அழைத்த கடவுள் நீர் உண்மை உள்ளவராயிருப்பது போல அபிஷேக ஊழியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் எங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவராக இருந்து அன்றைக்கு தேவைகளோடு, கண்ணீரோடு, உபத்திரவத்தோடு, பாடுகளோடு, அவமானத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்வுக்கும் சாவுக்கு நேராய் போராடி கொண்டு இருக்கிற மக்களோடு கூட தங்களை இணைத்து கொண்டு அவர்களுக்காக பணி செய்ய உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளுவீராக. இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று 88வது பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு திருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவை தேவனுடைய வலது பார்த்து விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமீன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலுமாக நாங்கள் இந்த கலர தோட்டத்திலே ஒன்றிணைந்து எங்களுடைய திருச்சபையை தோற்றுவித்த ஈட்டன் அம்மாவுடைய நினைவு நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு அளித்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, இந்த நாளிலுமாக இவர்களுடைய திருப்பணியை நாங்கள் நினைவு கூறவும், ஐஜிஎல் எனக்கூடிய ஒரு ஸ்தாபனம் ஆண்டவரே அநேக திருச்சபைக்கு அடித்தளமிட்டு கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட எல்லா உன்னத பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த நாளுமாக அவருடைய வாழ்வை நாங்கள் நினைவு கூறவும் கொண்டாடவும் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்களுக்கு தந்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் இந்த ஜெப வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் தொடர்ந்து நாங்கள் உமக்கென்று செயல்படுவதற்கு ஈட்டன் அம்மாவுடைய வாழ்வு எல்லா வகையிலும் எங்களுக்கு ஊந்துதலை அளிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு இடைவிடும் ஆண்டு கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் வழியை மன்றாடுகிறோம் அருள் நிறைந்த ஆண்டவரே, ஆமீன். நம் அனைவரும் சேர்ந்து தேவபிதா இந்த மெய்ப்பனுள்ளோ சிறுமை தாட்சி அடைகிறேன் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தேவபிதா இந்த மெய்ப்பனுள்ளோ சிறுமை தாட்சி அடைகிறேன் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ
சிறுமை தாட்சியடை கிளனே ஆவலதாயனை வைப்போன் மேல் அவர் மேல் தமனி அருளுகின்றார் தெய்வ பிதா என்னன்மை பனல்லோ சிறுமை தாட்சியடை கிளனே ஆத்துமத்தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதியனோ நேத்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமா நடத்துகின்றார் தெய்வ பிதா எம்தன்மை பனல்லோ சிறுமை தாட்சியடை கிளனே சானிழல் பள்ள திறங்கிடினோம் சாற்றோம் தீங்கும் கண்டாஜேனே வானபரண்ய நோடிருப்பார் வலை தடியும் கோலுமை தேற்றோம் தெய்வ பிதா எம்தன்மை பனல்லோ சிறுமை தாட்சியடை கிளனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கே ஏற்பாடுத்தி சுகதையிலான் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவாம் பிதா எம்தன்மை பனல்லோ சிறுமை தாட்சியடை கிளனே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளோ நலமோமா நிரம்பும் நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கூடியா நிலைத்திருப்பே தெய்வ பிதா எம்தன்மை பனல்லோ சிறுமை தாட்சியடை கிளனே. தொடர்ந்து திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரர் சாலமன் அவர்கள் இந்த பகுதியை நமக்கு வாசிப்பார்கள். படிக்கும்படியாக தேர்வு செய்யப்பட்ட திருமறை பகுதி அது சங்கீதம் 23ஆம் அதிகாரம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிட்டாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தை ஏற்படுத்தி செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளும் நலமும் பேரின்பமும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்றார் என்பவைகளே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைந்த அருமை தாயார் ஈட்டன் அவர்கள் மரித்து 67வது ஆண்டு இந்த நினைவு நாளிலே ஈட்டன் மெமோரியல் திருச்சபை மக்களாக நாம் கூடி இவர்களுக்கு ஜெபிப்பது என்று சொல்லுவதை விட இவர்கள் இந்த குடும்பத்தின் மக்கள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் இவர்கள் வழியாக பெற்றுக்கொண்ட
ஏராளமான நன்மைகளுக்காக ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்தில் கூடி நன்றியையும் அவர்களுக்கு மரியாதையையும் நாம் செலுத்தி வருகின்றோம். ஒருவேளை இவர்களை குறித்து நான் சொல்ல கேள்விப்பட்டேன். தாங்கள் உழைத்து சம்பாதித்து தாங்கள் வாங்கிய நிலத்தை விற்று அந்த பணத்திலிருந்து இப்பொழுது நாம் வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்தை விலைக்கிரியமாக வாங்கி ஒருவேளை அவருடைய பிள்ளைகள் அவருடைய மருமக்கள் சேர்ந்து அவர்களுடைய நினைவாக இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி ஒருவேளை இன்றைக்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கூட அந்த ஆலயத்தில் ஆராதனை செய்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு அவர்கள் கோதுமை மணியைப் போல பெங்களூர் பட்டணத்துக்கு வந்து தங்களை முழுமையாய் அர்ப்பணித்ததின் வழியாக தான் இன்றைக்கு திருச்சபை என்கின்ற ஒரு வித்து இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இவர்கள் அர்ப்பணிப்போடு கோதுமை மணியைப் போல நிலத்தில் தங்கள் சாக கொடுக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பகுதியில் ஈட்டேன் மெமோரியல் திருச்சபை என்று ஒன்று உருவாக்கி இருக்க முடியாது. இரண்டாவது, இந்த ஐஜிஎல் மிஷன் என்று சொல்வார்கள். நான் முதல் ஃப்ளாட் திருச்சபைக்கு ஆயராக சென்ற பொழுதுதான் இவருடைய திருவுருவ படத்தை பார்த்தேன். இவர் குடும்ப படம் அங்கு மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவரை நான் பார்த்து கேட்டபோதில் சொன்னார்கள், இவர்கள் தான் ஐஜிஎல் ஸ்கூல் ஆரம்பித்தவர்கள் என்று சொல்லி. ஒரு நமக்கு அனைவருக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு என்னென்று சொன்னால், அன்றைக்கு நாம் இருந்த இடம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் ஒரு மிகப்பெரிய ஸ்லம், படிப்பு வசதி இல்லாமல், எந்த வீடு வசதிகள் இல்லாமல், வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த சூழலில் நம்முடைய பகுதியிலே ஒரு ஆரம்ப பள்ளியை உருவாக்கி நமக்கு கல்வியை நம்ம பகுதிக்கு கொண்டு வந்தவர்கள் இந்த ஃப்ளாட் உடைய குடும்பத்தின் மக்கள், அதாவது ஈட்டன் அம்மாவுடைய குடும்பத்தின் மக்கள். இங்கு மாத்திரமல்ல, ஃப்ளாட் சர்ச் பக்கத்தில் இந்த எஸ்ஆர் கார்டன் அந்த பகுதியிலும் கூட ஐஜிஎல் ஸ்கூல்னு ஆரம்பித்திருக்கு. இது காரணம் சொல்லணும்னா, இவர்கள் எவ்விதமாய் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து தன்னையும் கொடுத்து தன் உடத்தில் இருக்கிற பொருட்களையும் கொடுத்து தன் ஜீவனையும் கொடுத்து நமக்கு ஒரு நல்ல ஆலயத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதோடு கூட ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை உருவாக்கி தந்திருக்க. இங்கே அநேகர் ஒருவேளை அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு சிலர் இருப்பீர்கள். நீங்கள் படிச்சிங்களா? அண்ணன் நம்பலான்னு சொன்னார்கள், இவர் அண்ணன் காரன் என்ன, இவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். இந்த பெருமை நிச்சயமாக இவர்களை தான் சேரும். ஆகவே ஒரு ஆயர் என்கின்ற முறையில் ஒரு சிறிய வேண்டுகோள், இவர்கள் ஆரம்பித்து உடைத்து ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கிறது. வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அதை முயற்சித்து மீண்டும் அதை தமிழ் பள்ளியாக இல்லாவிட்டாலும் ஒரு கன்னட பள்ளியாகவோ ஒரு ஆங்கில பள்ளியாகவோ அதை உருவாக்குவதற்கு ஒருவேளை இந்த நினைவு நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேறுபாடுகளை அகற்றி ஒற்றுமையோடு கூட இணைந்து எப்படியாகிலும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியோடு கூட மீண்டும் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தை நாம் திறப்பதற்கு, ஏதாகிலும் ஒரு கல்விக்கூடம் அங்கு உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அப்பொழுதுதான் ஒருவேளை இவருடைய ஆத்மா திருப்தியாகும் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் பாரத்தோடு கரிசனையோடு கூட கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி வந்து பணியாற்றினார்கள். அந்த கல்விக்கூடம் இன்றைக்கு மூடப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் அவருடைய திருப்பணியை தொடர்ந்து, அவர்கள் நமக்கு விட்டு சென்ற திருப்பணியை நாம் தொடர்ந்து செய்யணும்னா அவர்கள் காட்டிய வழியிலே நாம் தொடர்ந்து செய்கிற பொழுதுதான் நிச்சயமாக நாம் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டு. ஒருவேளை வருஷந்தோறும் கேனில் கொளுத்து மாலை கொடுத்து போயிட்டுன்னு சொன்னால் அது ஒரு நினைவாக மாறிடும். இது நினைவு சின்னமாக இல்லாதபடி அது உயிருள்ள சின்னமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எதையெல்லாம் விட்டு சென்றார்களோ அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வோம். ஒருவேளை இன்றைக்கு ஸ்லம்மாக இருக்குது, சிட்டி ஆகிடுச்சு. ஆனாலும் இன்னும் கூட பார்த்திங்கன்னா நம்ம திலக் நகர் பகுதியில் வந்து சிட்டின்னு சொல்கிறோம், இன்னும் ஸ்லம் போல் தான் நூற்றுக்கணக்கான திருச்சபை மக்கள் இன்றைக்கும் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். அவங்க எப்படி அந்த ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ திருச்சபையும் கூட அப்படிப்பட்ட மக்களுக்காக அர்ப்பணித்து ஏழை மக்களுக்கு உதவி செய்து கல்வியிலும் மற்ற தரத்திலும் உயர்விலும் வளர நாம் பாடுபடுவோம், உழைப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். தீர்க்க தரிசனமாய் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செயலாற்ற உங்கள் அனைவரையும் நான் மிகவும் கரம் கூப்பி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பணி நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து இந்த பணி இன்னும் அநேகருக்கு சென்றடைய நம்மையே முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமி இந்த நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும், விசேஷமாய் இவருடைய குடும்பம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ
பேரப்பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளை என்று சொல்லி எத்தனை தலைமுறை ஆயிருக்கு தெரியாது. இந்த குடும்பங்கள் எங்கிருந்தாலும் அந்த குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அந்த குடும்பமானது கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை எங்கே இருக்கிறார்களோ இந்த கல்லறை இருப்பவர்கள் தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஒரு நாள் இருந்தால் நாம் அந்த குடும்பங்களை அணுகி அவர்களை சந்தித்து மீண்டும் நம்முடைய உறவை அவர்களோடு கூட புதுப்பித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தை ஜெயமாக ஏற்றுக்கொண்டு இம்மானுவேலராய் எங்களோடு கூடிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆறுதல் படுத்துகின்ற நல்ல ஆண்டவரே, இன்று ஆண்டவனுடைய ஆவிக்குரிய தாயார் ஈட்டன் அம்மா அவர்கள் மரித்து 67வது ஆண்டு. இன்று நாங்கள் மரித்த நாளை நினைவு கூறும்படியாய் திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பத்தின் மக்கள் இந்த திருச்சபைக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், முயற்சிகள், உழைப்பு, இவைகளை நினைத்து நாங்கள் இந்த கல்லறையிலே அந்த முழு குடும்பத்தின் மக்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே அவர் எங்களுக்கு செய்த சேவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அவர்களிடம் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தின் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னுமா இந்த குடும்பத்தை கர்த்தர் வல்லமையாமுடைய ஊழியருக்கு நீ பயன்படுத்துவீராக. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் இந்த கல்லறையில் நின்று செபித்து ஒரு உறுதிமொழியோடு கூட எங்கள் வீடுகளுக்கு திருச்சபைக்கு செல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இவர்கள் விட்டு சென்ற அந்த திருப்பணிகளை தொடர்ந்து நாங்கள் பணி செய்ய உம்முடைய ஆவியின் அருளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக. இவர்களைப் போலவே நாங்களும் உமக்கென்று பணி செய்ய உம்முடைய அருளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துங்களில் சமாதானத்தை தாரும், அன்பை தாரும், ஐக்கியத்தை தாரும். ஆண்டவரே, இந்த ஈட்டன் திருச்சபை என்று சொல்லுவதை விட ஈட்டன் குடும்பத்தையும் உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக உமக்கென்று இன்னும் அநேக காரியங்களை அந்த திலக் நகர் பகுதியிலே செய்ய உம்முடைய அருளை எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த அருமை தாயாரை நாங்கள் நினைக்கின்றோம். தாயார் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் அர்ப்பணிப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உழைப்பினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த திருச்சபையானது இன்னும் உயிரோடு கூட இவர்கள் வாழ்க்கையை சாட்சி சொல்வதற்காக நீர் எங்களையுமாய் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு சமாதானத்தை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் விசேஷமாக ஈட்ட நம்முடைய குடும்பங்கள் எங்கிருந்தாலும் அனைத்து பிள்ளைகளோடும் அவருடைய திருப்பணிகளோடும் இன்றுவிட சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமீன். ஆமீன். சபையார் அமருவோம். இப்பொழுது சபையின் அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். அன்புக்குரியவர்களே, இன்று ஆராதனையில் பங்கேற்று கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும், ஒருவேளை இன்றைக்கு ஆராதனையில் பங்கேற்க முடியாமல் சூழலில் இருக்கிற அனைத்து திருச்சபை குடும்பங்களுக்கும் மீண்டும் ஒரு விசை கூட நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களிலே நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகவாழ்வை
கடவுள் தந்தருளுவாராக. நீங்கள் அனைவரும் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு கூட செபித்து வருகின்றேன். உங்களை நான் நேரில் பார்க்காமல் இருந்தாலும் திருச்சபையின் ஆயர் என்கின்ற முறையிலே நீங்கள் அநேகரிடத்திலே தொடர்பு கொண்டீர்கள். நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு கூட செபித்து வருகின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரங்கள் அனைத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆண்டு உங்களுக்கு நிறைவான சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் தந்தருளுவாராக. தொடர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவருக்கு சித்தமானார் ஒருவேளை அரசாங்கமானது ஜபங்கள் நடத்தலாம், ஆலயங்கள் திறக்கப்படலாம் என்று அறிவிப்பு கொடுத்தால் வருகின்ற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே தயவுசெய்து நீங்கள் இதற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி தொழுது கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தருவார். ஆகவே இதற்காக நீங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான அறிவிப்புகள் வாட்ஸ்அப் மூலமாய் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஒரு ஆராதனையா அல்லது 2 ஆராதனையா என்று சொல்லி ஆலோசனை செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்படும். ஒருவேளை 2 ஆராதனையாக இருந்தால் ஒரு ஆராதனை காலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 2வது ஆராதனை 8:30 9:30 மணி வரை நடைபெறும். ஆகவே திருச்சபை மக்கள் இதை மனதில் கொள்ளுங்கள், இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் ஒருவரை ஒருவர் நேரில் சந்திப்பதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் நமக்கு உருவாக்கி தருவார். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்காகவும் ஊழியத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் நீங்கள் பாரத்தோடு கூட ஜெபித்து வருகிறீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறேன். ஒருவேளை நீங்கள் யாராகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ என்னிடத்தில் தொடர்பு கொண்டால் நான் உங்கள் இல்லத்திற்கு வந்து ஜெபிக்கின்றேன். ஆகவே நீங்கள் ஃபோனில் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பம் வேண்டாம். உங்கள் வீடுகளிலே ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டால் நான் உங்கள் வீடுகளுக்கு வந்து ஜெபிக்கின்றேன். ஆகவே தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாய் கடவுள் பெரிய அற்புதங்களை நம்முடைய குடும்பங்களிலே செய்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்க. ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் ஏகமனதாய் போட்டிகள் இன்று சமாதானத்தோடு கூட 10 நபர்களை நீங்கள் தெரிவு செய்தீர்கள். ஆகவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் திருச்சபையில் கொடுத்த அமைதிக்காக, சமாதானத்திற்காக, ஒருவேளை இந்த சுமூகமான காரியங்களில் ஈடுபட்ட நம்முடைய திருச்சபையின் சகோதரர்கள் சமாதான முறையிலே தேர்தல் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை தந்து ஒத்துழைத்த, ஏற்பாடு செய்த, இதற்காக முயற்சி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் ஆயர் என்கின்ற முறையிலே மீண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை கடவுள் தந்தருளுவாராக. தொடர்ந்து வருகிற நாட்களிலே நீங்கள் முழுமையாய் என்னோடு கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தால் நிச்சயமாய் இந்த ஆலயத்தில் நாம் பெரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவரும் பெரிய அதிசயங்களை நாம் இந்த ஆலயத்திலே பார்ப்போம். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்க. உங்களை முழுமையாய் நீங்கள் ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நம்முடைய திருச்சபை சார்ந்த திரு சி ஞானதாஸ், திருமதி எஸ் ஆக்னஸ் ஸ்டெல்லா இவர்களின் குமாரன் திருநறை செல்வன் திரு நோயல் ஜேம்ஸ் என்கின்ற வாலிபனுக்கும் பெங்களூர் எலஹாங்கா பகுதியில் உள்ள நல்லாயன் திருச்சபையை சார்ந்த திரு ஜான் ஃபெலிக்ஸ், திருமதி சாரா ஃபெலிக்ஸ் இவருடைய குமார்த்தி திருநறை செல்வி பிரிஸ்கில்லா என்கிற வாலிப பெண்ணுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டப்படியும்
திருச்சபையின் ஒழுங்குப்படியும் இந்த 2 பிள்ளைகளும் திருமணத்தில் சேரக்கூடாதபடி ஏதாகிலும் நியாயமான தடைகள் தெரியுமானால் அதை திருச்சபையின் போதகருக்கு எழுத்து வடிவில் எழுதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்கு 3வது அறிவிப்பு. நம்முடைய திருச்சபை சார்ந்த திலக் நகர் பகுதியில் வசித்து காலம் சென்று திரு சவுந்தரராஜ் மற்றும் திருமதி ஆலிஸ் மேரி இவர்களுடைய குமாரன் திருநெல்வேலி வினோத் குமார் என்கின்ற வாலிபனுக்கும் பெங்களூர் சாமராஜப்பேட்டை பகுதியில் உள்ள பரிசுத்த லூக்கா திருச்சபை சார்ந்த திரு ஏசுதாஸ் மற்றும் திருமதி நகோமி ஏசுதாஸ் இவருடைய குமார்த்தி திருநெல்வேலி ஏஞ்சல் ரூத் மேரி என்கின்ற வாலிப பெண்ணுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டப்படியும் திருச்சபையின் ஒழுங்குப்படியும் இந்த 2 பிள்ளைகளும் திருமணத்தில் சேரக்கூடாதபடி ஏதாகிலும் நியாயமான தடைகள் தெரியுமானால் இதை திருச்சபையின் போதகருக்கு எழுத்து வடிவில் எழுதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்கு 1வது அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையிலே இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை கண்டிருக்கிற அனைத்து திருச்சபை மக்களுக்கும் திருச்சபையின் ஆயர் பரிபாலனு கூட அங்கத்தினர் அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பெரிய அதிசயங்களை செய்து கர்த்தர் வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே வீடுகளிலே அமர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த 2-3 மாதங்களாக நீர் எங்களோடு கூடிருந்து எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், கவலைகள், ஆபத்துகள், வியாதிகள், சோர்வுகள் இவைகளுக்கு மத்தியிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீர் எங்களை சுமந்து வந்து நீர் கொடுத்த சுகத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் அமைதிக்காகவும் சுகவாழ்வுக்காகவும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டு நாளில் திருச்சபையின் குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கிற சுவாமி, இன்றைக்கு அநேகர் உடைந்து போன இருதயத்தோடு கூட, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, கைவிடப்பட்ட நிலையிலே யார் எங்களை தேற்றுவார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி கலங்கி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட அழுது புலம்பி கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கிற சுவாமி, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் சமாதானத்தை தர வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நிராசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களில் நம்முடைய சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்திப்பீராக. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் கண்ணீரை சிந்தி கலங்கிடும் பொழுது கலங்காதே என்று சொல்லி திருவார்த்தை உரைத்த கடவுள் தாமே கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்ற வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய், வருமானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்காய், படிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், வேலை கிடைக்காமல் ஒவ்வொரு நாளும் வேண்டவரே அழுது புலம்பி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே, நீர் அந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க, அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பங்களுடைய சமாதானத்தை தர வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. பாணி ஒவ்வொருவரையும் தேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் யார் இடத்துல போவாங்க சுவாமி? அந்த பிள்ளைகளுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீங்க கைவிட்டு விட்டா யார் இடத்துல போவாங்க ஆண்டவரே? நீ தாமே அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே.
அநேக குடும்பங்களிலே வியாதி நிமித்தமாய் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டாண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறபடி இட தழும்புகளோ நானுகளை குணமாக்குவேன் சொன்னீங்க ஆண்டவரே. விலையேற பெற்ற தழும்புகளாலே ஒரு வல்லமை அந்த சரீரங்களிலே புறப்படுவதாக யார் என்னை தொட்டதை சொன்ன பொழுது அப்பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டது சுவாமி. இந்த நாளில கூட நாங்கள் செபிக்கிற பொழுது ஒரு தெய்வீக வல்லமை அந்த சரீரத்தில் புறப்படுவதாக ஆணைப்பட்ட கல்வாரி கரும் தொட வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. எனக்கு சித்தம் உண்டு, நீ சித்தமாக சொன்னீங்க ஆண்டவரே. நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னீங்கப்பா. அதிபதியின் வேலைக்காரன் அப்பொழுது சுகம் அடைந்தான். இந்த நாளில் ஆண்டவரே, யாரின் வியாதியை சுகப்படுத்துவார்கள், யாரின் பலவீனத்தின் படுக்கை மாற்றி போடுவார்கள். ஐயோ, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், இந்த உலகம் எங்களை கைவிட்டு விட்டது, இந்த வியாதியிலிருந்து யார் எங்களை விடுதலை ஆக்குவார்கள் என்று சொல்லி கலங்கி அழுது உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உடைய கரம் அந்த பிள்ளைகளை தொட வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு தெய்வீக வல்லமை அந்த சரீரத்தில் புறப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. அந்த சரீரத்தில் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் சமாதானத்தை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உதவிக்காக தேவைகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக. மீண்டும் ஒரு விசை கொடு சுவாமி. இந்த திருச்சபை மக்கள் எல்லாரும் கரங்களில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க வேண்டுமா கொடுக்கிறோம் சுவாமி. இந்த கோவிட்-19 வியாதியினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேக சோர்வுக்குள்ளாய் தள்ளப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். கடவுள் இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்முடைய சமாதானத்தை தர வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரை மட்டுமா எங்களை வழிநடத்தின கடவுள் இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்த ஆண்டவர். மீண்டும் நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் நீர் எங்களை கரும்பெடுத்து நடத்தும். நம்முடைய தெய்வீக சுகத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு தாரும். இந்த ஆராதனையிலே தவறுகள் குற்றங்கள் குறைகள் இருக்குமால் தயவாய் மன்னித்திரும். ஆண்டவரே, நீர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷம் அந்த நாளிலே இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளை கண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஒரு ஆண்டு இலவசமாய் கூட்டி கொடுத்த கடவுள் ஆண்டவரே, துவங்கியிருக்கிற புதிய ஆண்டை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஆசீர்வதிப்பீராக. இது நிமித்தமாக இந்த குடும்பத்தில் நம்முடைய சமாதானத்தை தர வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கனமகிமை எல்லாமே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தல் சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமேன். நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர் எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர். மாதையாழ இயேசுநாதா அன்பு மாயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி ரட்சிப்பா சந்திப்பீ. உமது நல் ஆவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாரும் சுத்த அன்பின் வாடிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி ஆடியாரை ரட்சியும். விசுவாசத்தை தூவ
வாழ்க்கை முடிப்பவராயிரும். வல்லநாதா எங்கள் பேரில் மீட்பின் அண்டை ஊற்றுமே. விரைவாய் உம் ஆலயத்தில் வந்து என்றும் தங்குமே. வானோர் போல நாங்கள் உம்மை நித்தம் வாழ்த்தி சேவிப்போம். ஓய்வில்லாமல் உமதன்பை பூரிப்பாய் கொண்டாடுவோம். உந்தன் புது சிருஷ்டிப்பையும் சுத்த தூய்மையாக்குமே. உந்தன் திவ்ய ரட்சிப்பையும் பூரணப்படுத்துமே. எங்கள் கிரீடம் முன் வைத்து அன்பில் மூழ்கி போற்றியும் மேன்மை மேலே மேன்மை பெற்று விண்ணில் வாழ செய்திடும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்திலே ஆமேன்.